செய்தியை பார்த்து வருகிறோம். பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக மேலும் ஒரு யூடியூபர் பஞ்சாபில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், இவருடைய பின்னணி என்ன? காயத்ரி, கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து இந்த யூடியூபர்கள் மற்றும் பலர் பாகிஸ்தான் உளவு அமைப்புகளுக்கு உளவு பார்த்ததாக, அவர்களுக்கு இந்தியா தொடர்பான தகவல்களை விற்றதாக பலரும் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். தற்போது அதன் வரிசையில் பஞ்சாபை சேர்ந்த ஜஸ்பீர் சிங் என்ற ஒரு யூடியூபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது ஏற்கனவே ஜோதி மல்கோத்ரா என்ற ஒரு யூடியூபர் கைது செய்யப்பட்டார். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஜஸ்பீருக்கும் இதில் தொடர்பு இருப்பது தெரிய வருகிறது. அதைத் தொடர்ந்து தற்போது ஜஸ்பீர் சிங் பஞ்சாபில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமாக ஜஸ்பீர் சிங் பஞ்சாபிற்கு 3 முறை சென்று வந்திருக்கிறார். அதே போல டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாப் தூதரகத்திலும் நடந்த பல விழாக்களில் ஜஸ்பீர் சிங் கலந்து கொண்டிருக்கிறார். அங்குதான் ஏற்கனவே இந்த டேனிஷ் என்ற ஒரு பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த உளவு பிரிவு இருக்கக்கூடியவர், அவருக்குத்தான் அவர் மூலமாக இவர் பழக்கமாகி அந்த இந்திய ராணுவ அமைப்புகள் மற்றும் பல ரகசிய தகவல்களை அவர் இந்த டேனிஷ் என்ற நபருக்கு தான் அவர் கொடுத்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே இந்த ஜோதி மல்கோத்ராவும் இந்திய பாதுகாப்பு படை மற்றும் தளங்கள் தொடர்பான தகவல்களை இந்த டேனிஷ் என்பவருக்கு தான் அவர் கொடுத்திருக்கிறார். அதுவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தற்போது ஜஸ்பீரும் அதே போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது கிடைக்கப்பெற்ற அந்த ஹார்ட் டிஸ்க், பென்ட்ரைவ் போன்றவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்களில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவர்கள் பலரின் எண்கள் அந்த பென்ட்ரைவ் மற்றும் ஹார்ட் டிஸ்கில் இருந்ததாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜஸ்பீர் என்ன மாதிரியான தகவல்களை பாகிஸ்தானுக்கு இதுவரைக்கும் பகிர்ந்திருக்கிறார் என்பதை தற்போது பாதுகாப்பு படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மிக முக்கியமாக பஞ்சாப் ஏற்கனவே பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய பகுதி, அங்கு பல இந்திய ராணுவம், விமானப்படை போன்ற முக்கிய ராணுவ நிலைகள் இருக்கின்றன. அந்த ராணுவ நிலைகள் மற்றும் இந்த ராணுவ மூவ்மெண்ட்ஸ் என்று சொல்வார்கள், காலம் மூவ்மெண்ட்ஸ் என்று சொல்வார்கள், அதையெல்லாம் பற்றி இவர்கள் ஏதேனும் தகவலை பகிர்ந்தாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். காயத்ரி, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.